வருகின்ற நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது. நவம்பர் 14ஆம் தேதி முடிவுகளும் வெளியாக இருக்கிறது. எப்படியாவது பீகாரில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்போடு RJD களமிறக்க ராகுல் காந்தியும் ஓட்சோரி என்ற விஷயத்தை கையில் எடுத்து பாஜகவுக்கு எதிராக ஆழமான பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். ஆனால் ராகுல் காந்திக்கு இது சரியாக கைகூடவில்லை என்றே கள நிலவரம் சொல்கிறது. அடிக்கடி வெளிநாட்டிற்கு சென்று இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் ராகுல் காந்தி பீகார் தேர்தலில் சூழ்ச்சி செய்து ஆட்சியை பிடிக்கலாம் என ஒரு கணக்கை வகுத்ததாக சொல்லப்படுகிறது. எப்படியும் ஆட்சியை பிடித்து விடலாம் என கணக்கு போட்ட ராகுல் காந்திக்கு தற்பொழுது இடியாய் விழுந்த செய்திதான் கூட்டணி கட்சிக்குள் ஏற்பட்ட தொகுதி பங்கீடு விவகாரம். பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் இந்த சமயத்தில் எதிர்க்கட்சிகளின் இண்டி கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம் சில தொகுதிகளில் நேரடியாக மோத உள்ளது. இதுதான் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. தனித்தனியாக நடக்கும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ஆளும் அரசான ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி அடங்கிய NDA கூட்டணியில் தொகுதி பங்கீடு அண்மையில் சுமூகமாக நடந்து முடிந்தது. இந்நிலையில் எதிர்க்கட்சிகளின் இண்டி கூட்டணியில் தொகுதி பங்கீடு விவகாரம் தான் பயங்கர மோதலாக வெடித்துள்ளது. பீகார் மாநிலத்தில் சில குறிப்பிட்ட தொகுதிகளை விட்டுத்தர மறுத்து RJD எனப்படும் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தனித்தனியாக தங்கள் கட்சிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையிலேயே கிட்டத்தட்ட 12 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. பீகாரில் முதல் கட்ட தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் வாபஸ் பெறுவதற்கான கடைசி தேதியும் ஏற்கனவே முடிந்துவிட்ட நிலையில் கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஒன்றை ஒன்று எதிர்த்து போட்டியிடும் சூழ்நிலை அங்கு உருவாக்கியுள்ளது. இதனால் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு எதிராக அந்த தொகுதிகளில் லாலு பிரசாத்தின் மகன் தேசவ் யாதவ் பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டி வருகிறார். இதனை அடுத்து லாலுவின் மூத்த மகன் தேவ் பிரதாப் மகிவா தொகுதியில் ராஷ்டிரிய ஜனதா தள வேட்பாளரை எதிர்த்து இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார். இந்த ஒரு விஷயம்தான் பீகார் தேர்தலில் முக்கிய பிரச்சனையாக வெடித்துள்ளது. எப்படியாவது ஆட்சியை பிடித்து பீகாரை கலக்க வேண்டும் என எதிர்பார்த்த ராகுல் காந்திக்கு கூட்டணி கட்சிகளுக்குள் ஏற்பட்ட குழப்பங்கள் பெரும் தலைவலியாக மாறியுள்ளதாக பீகார் கள நிலவரம் சொல்கிறது.